ஹாய் டியர்ஸ், வழக்கம் போல் எல்லாருமே நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். சரி, ஓகே, வாங்க இப்போ அப்படியே லாஸ்ட் எபிசோடில் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, ஜேஹோப்க்கு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். அப்படியே ஜேஹோப் முகத்தில் அப்படியே அந்த காற்று அடிக்க அப்படியே நம்ம ஜேஹோப்க்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியே அந்த பொண்ணை பார்க்குறான், அவ்வளோ க்யூட்டாக அப்படியே ஏஞ்சல் மாதிரி படுத்துருக்கு, அப்படியே பிரகாசமாக அடிக்குது. அவள் ஃபேஸில் உள்ள வெளிச்சமே அவ்வளோ பிரகாசமாக இருக்குது. அந்த சன்லைட் அவள் ஃபேஸில் படுது. என்னோட வித்தியாசமான சீசன்லாம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. திடீர்னு சன்லைட் படுது, திடீர்னு மழை வருது, திடீர்னு பூ கொட்டுது, திடீர்னு காற்றடிக்குது, ஒன்றுமே புரியலையே. அப்போது நமக்கு இந்த பொண்ணு மேலே வந்ததுக்கு பேர் லவ்வா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேஹோப் பார்க்குறான். பார்த்துட்டு யோசிக்கிறான். அவங்கள சடனாக நம்ம ஜேஹோப்க்கு பிடிச்ச பாட்டு ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகுது. அவனுக்கு பயங்கர மிராக்கிளாக இருக்குது. என்னடா இது நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேஹோப்க்கு பிடிச்ச சாங், அந்த கிளைமேட்டு, அந்த பொண்ணோட ஃபேஸு, அட 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 அப்படியே லவ்வில் விழுறான். அப்படியே அந்த காரை விட்டு கீழே இறங்கி நிற்க சடனாக நிறையா பேர்ட்ஸ் அவனை க்ராஸ் பண்ணிவிட்டு பறக்குது. பையன் அவ்வளோதான், டோட்டல் லவ்வில் விழுந்துட்டான். அப்படியே லவ்வில் விழுந்துட்டான். அப்படியே ஆனாலும் சரி, ஓகே, இந்த பொண்ணு வேறு இப்படி மயக்கத்தில் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப் கொஞ்சம் தூரம் அப்படியே காரை ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கிறான். பேசாமல் நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு தூக்கிட்டு போயிடுவோம் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டே இருக்கிறப்போ சடனாக அந்த பொண்ணு அப்படியே அப்படியே எந்திரிச்சுக்கிறா. அவளுக்கு அப்படியே முழிப்பு வருது. முழிப்பு வந்தோடனே அப்படின்னு சொல்லிட்டு எந்திக்கிறா. சவுண்டை கேட்டுட்டு நம்ம ஜேஹோப் கச்சின்னு பிரேக்கை போடுறான். இந்தாம்மா பொண்ணு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அந்த பொண்ணு எந்திரிச்சிட்டு ஜேஹோப் சார் நீங்களா அப்படின்னோடனே, ஆமாம் நான் தான். உனக்கு ஊர் உலகத்தில் வேறு காரே கிடைக்கலையா, என் காரில் தான் விழுவியாக்கு நீ அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணு உங்கள் காரில் மோதிட்டேனா, நான் உங்கள் கார்லையா மோதினேன் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் என் காரில் தான் மோதினேன். சரி, ஓகே, நீ இப்போ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னோடனே அந்த பொண்ணு தலையை டச் பண்ணி பார்க்குறான். நம்ம ஜேஹோப் சும்மா காஸ்பீஸ் இருக்கும், அதை வச்சு சும்மா ஒரு ஃபஸ்ட் எய்ட் மாதிரி பண்ணியிருப்பான். தலையில் கெட்டு போட்டிருப்பான். எனக்கு என்னாச்சு, உனக்கு ஒன்றும் ஆகலை, பெரிய காயம்லாம் இல்லை, ஜஸ்ட்டு சின்ன காயம் தான். நாங்கள் போய் பிரேக் போட்டு உன்னை காப்பாற்றுறேன். வேறு யாருன்னா என்ன ஆகிருக்கும் உனக்கா, உன்னை முடிச்சுட்டே போயிருப்பாங்க அப்படின்னா இறந்துருப்பேனா, அதான் இப்போ உயிரோடு தானே இருக்கா, அப்புறம் என்ன. சரி, ஓகே, நீ இப்போ எங்கே போகணும் சொல்லு, உன்னை எங்கே விடணும் அப்படின்ன உடனே, நான் உங்கள் வீட்டுக்கு தான் சார் போகணும். வசதியாக போச்சு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினச்சிட்டு, ஏன் வீட்டுக்கு உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி ஜேஹோப் கேட்க, அப்போ சொல்கிறா, நான் தான் சார் நீங்கள் அப்பாயின்ட் பண்ண ஹவுஸ் கீப்பிங், உங்களுக்கு நான் தான் எல்லா ஒர்க்குமே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவளோட இதை காட்டுறா. அவளோட அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் இந்த மாதிரி எல்லாத்தையுமே காட்டுறா. நம்ம ஷாக் ஆகுது. அடி பாவி, இந்த எடுவட்ட பயலுக்கு எடுபடியாடி நீ. சரி, ஓகே, என்னதான் இருந்தாலும் லைஃப் லாங் நீ தானே எனக்கு எல்லாமே பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்கிறத யோசிக்கிறான். இங்கே பாடுறா ஜேஹோப்பு, லவ் உனக்கு எதை பார்த்துமே வராது. யார் மேலேனாலும் எப்போனாலும் எங்கேனாலும் வரும். ஸ்டேட்டஸ் பார்க்காது, எதுவுமே பார்க்காம தான் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் நம்ம ஜேஹோப் இல்லை, நம்ம அப்பா கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டார். அவர் நம்மளை சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு தத்தெடுத்து வளர்த்துருக்காரு. நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அவரால் அக்செப்ட் பண்ணவே முடியாது. இன்னொன்று, இது சும்மா ஜஸ்ட்டு நம்மளோட இமேஜினேஷனாக கூட இருக்கலாம், ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபேக்சுவேஷன், அட்ராக்ஷனாக கூட இருக்கலாம். இந்த பொண்ணு வேறு யாரையாச்சும் லவ் பண்ணலாம், இந்த பொண்ணு யாரோடையாச்சும் கமிட் ஆகிருக்கலாம், என்னன்னாலும் இருக்கலாம். நம்ம இதை சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இப்போ அவன் ஸ்ட்ரிக்டான பாஸ் மாதிரி, சரி, ஓகே, இந்தா உன்னோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் வச்சுக்கோ, சரியா, மெய்டு ஒர்க்கை நல்லா பார்க்கணும், ஓகேவா, சின்சியராக பார்க்கணும், சரியா, திருடக்கூடாது, எதுவும் ஆட்டையை போட்டுட்டுலாம் போயிடக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே அவளுக்கு மனசு கஷ்டமாகிடுது. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் சார் அப்படின்னோடனே, ஓ அப்படியா, சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப் அப்படியே இப்போ காரை எடுத்துகிட்டு போகிறான். எடுத்துகிட்டு போய் அப்படியே வீட்டில் போய் ஸ்டாப் பண்ணுறான். ஸ்டாப் பண்ணிட்டு, இந்தாம்மா இறங்கி வா அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு இறங்கி வருது. இந்த மாதிரி உனக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு அவன் வாட்டுக்குள்ளே போயிடுறான். அப்படியே அந்த பொண்ணு மெதுவாக அப்படியே இறங்கி வருது. இறங்கி அப்படியே உள்ளே வந்தோடனே உள்ளவங்களாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, வாமா நீ தான் மெய்டு ஒர்க்குக்கு வந்திருக்கியா, உன் பேர் ஒய்யானா, சரி ஓகே வா, இதை தான் நீ ஸ்டே பண்ணுற ரூமு, நீ இப்படி தான் இருக்கணும், இங்கே இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் நீ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், பாஸ்க்கு இந்த விஷயம் பிடிக்கும், பாஸ்க்கு இந்த விஷயம் பிடிக்காது, இந்த மாதிரி எல்லாமே ஷேர் பண்ணுறாங்க. அவளும் ஓகேன்னு சொல்லி கேட்டுக்கிறான். கேட்டுட்டு அப்படியே போய்க்கிறா. ஆக்சுவலி நம்ம
மனசில் உள்ள ஆசையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இவர் நமக்கு ஒரு பாஸ், நம்ம வந்து இவருக்கு ஒரு எம்ப்ளாயி அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறா அந்த பொண்ணு. நினச்சிட்டு போகிறா. போயிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு பொண்ணு எப்பயும் போல் ஒர்க்கை பார்க்குறான். ஒர்க்கு போனவுடனே வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக குக் பண்ணிவிட்டு ரூமெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஜேகோப்க்கு அப்படியே ஆஃப்டர்நூன் டைம் ஆகுது. லன்ச் ரெடி அப்படின்னு சொல்லி கேட்க ரெடி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வைக்கிறான். எடுத்து வச்சோடனே ஜேகோப் சாப்பிட்டு பார்க்குறேன். ஜேகோப்க்கு ரொம்ப பிடிச்சிக்குது. நல்ல டேஸ்ட்டாக தான் பண்ணியிருக்கா, பரவாயில்லையே, ரொம்ப நல்லாயிருக்கு உன்னோட லன்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகோப் வந்து சாப்பிட்டுட்டு, ஆமாம் நீ படிக்கவே இல்லையா, இந்த சின்ன ஏஜில் இவ்வளோ சூப்பராக சமைக்க எங்கே கற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டுட்டு உன் ஏஜ் கூட 19 தானே அப்படின்னோடனே அந்த பொண்ணு ஆமாங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இந்த மாதிரி எனக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது, இந்த மாதிரி வந்துட்டு என்னை வந்துட்டு கிட்னாப் பண்ணிட்டாங்க, நான் அவங்கக்கிட்ட வந்து தப்பிச்சு வந்து இப்போ இந்த கண்ட்ரியில் இருக்கேன், என்னை சின்ன வயசுலேயே அப்யூஸ் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி A to Z எல்லாமே சொல்கிறான். இன்னும் எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் என்னால் படிக்க முடியலை, 10th வரைக்கும் இந்த மாதிரி படித்து அதுக்கப்புறம் படிக்க முடியலைங்கிற ரீசனும் சொல்கிறான். எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண எல்லாமே சொல்கிறான். நம்ம ஜேகோப் அப்படியே ஷாக் ஆகுறோம். இவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு ஏன் நீ படிக்கலை, நீ இப்போ படிக்கலாமே அப்படின்னு சொல்ல படித்தா நான் எப்படி சார் வேலை பார்க்க முடியும், இல்லை நீ வீட்டில் உட்காந்து நீ கரஸில் பண்ணு, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகோப் வந்து சொல்ல அவளும் தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே, இவர் நமக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணுறாரு, நம்ம இவர்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவள் மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறான். இந்த சைடு நம்ம டே வந்துட்டு இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே ஆஃபீஸ்க்கு போகிறான். ஆஃபீஸ்க்கு போயிட்டு பாஸ் எனக்கு ஒர்க்கை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க ஒர்க்கா, நீ நேராக வந்தவொடனே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆள், உனக்கு எல்லா ஒர்க்குமா தூக்கி கொடுக்க முடியும், ஒர்க்கு இப்போ நீ எனக்கு பிஏவாக இருக்கிறதா, சரிங்க பாஸ் இப்போ நான் என்ன பண்ணணும், போயிட்டு மாமனுக்கு சூடாக காஃபி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்ல நம்ம டேவும் என்னதே அப்படின்னு சொல்லி கேட்க பாஸ்க்கு பண்ணணும்டா, நான் உன்னோட பாஸ் சரியா, போய் அந்த ஃப்ளாஸ்கில் உள்ள காஃபி எடுத்துகிட்டு வா அப்படின்னோடனே டேயும் போகிறான். போயிட்டு எடுத்துகிட்டு வரான். எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். இங்கே பாரு, நான் இங்கே வேலைக்கு தான் வந்திருக்கேன் சரியா, நீ பாஸோ என்ன பண்ணாங்கட்டியோ எனக்கு தெரியாது, அப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டி வேறு யார்கிட்டயாச்சும் விட்டு எனக்கு நீ எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண வைக்கிற, ஃப்ரெஷராக என்ன ஜாப்க்கு எடுத்து நீ ட்ரெயினப் பண்ணலாம்ல, அதை விட்டுட்டு நீ இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே அதுக்கு நம்ம ஜங்குக்கும் ஹலோ, நீ என்னோடய பிஏனா எனக்கு எல்லாம் தான் பண்ணணும், நீ மூன்பீனோட அசிஸ்டண்ட், அப்போது நான் மூன்பீனுக்கு அசிஸ்டண்ட் ஒர்க் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல மூன்பீனோட அசிஸ்டண்ட்டாக இருந்தாலும் மூன்பீனாக இருந்தாலும் எனக்கு தான்டா நீங்கள் பிஏ ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்ல டேக்கு செம்மையாக காண்டாகுது. அது மட்டும் இல்லை, மூன்பீன் வந்து இப்போ கொஞ்சம் பிஸி, மேரேஜ் லீவில் அவன் போயிருக்கான், அவன் கொஞ்சம் பிஸியாக இருப்பான், அவன் பிக்னிக் எல்லாம் முடிச்சு தான் வருவான், குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் தான் வருவான், அது வரைக்கும் நீ தான் ஃப்ரெஷ்ஷர், நான் சொல்கிறதெல்லாம் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்ல டேயும் கருமம் பண்ணி தொலைகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நமக்கு இன்றைக்கி ஒரு மீட்டிங் இருக்குது, நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்துட்டு சொல்கிறான். சரி ஓகே போய் தொலையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறான். இங்கே பாரு, அது மட்டும் இல்லை, நான் பாஸ், நீ எம்ப்ளாயி, அவ்வளோதான், அதுக்கு மேலே இந்த ரெஸ்பெக்ட் இல்லாத பேச்செல்லாம் இங்கே வச்சுக்கக்கூடாது, லவ்ங்கிறது வேறு சாப்டர் சரியா, அதெல்லாம் வந்துட்டு உன் வீட்டுக்கு வந்தாவோ வெளியவே தான், இங்கே அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெளியே 2 பேரும் போகிறாங்க. பார்த்தா எப்போ போல் மீடியாஸில் உள்ளவங்களாம் வந்து கேமராவை பிடிச்சிட்டு வந்து நிற்கிறாங்க. ஜங்குக்கு வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து அவன் என்னோடய எம்ப்ளாயி, என்கிட்ட ஜாப் கற்றுக்கிறதுக்காக வந்திருக்கான், என்னோடய பிஏ, ஸோ நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்காக நான் லவ் பண்ணுறப்பெல்லாம் எவ்வளவோ வந்து உங்களுக்கு வந்து நான் வந்துட்டு எவ்வளவோ வந்து நான் வந்து வாங்க பேட்டி எடுங்க எல்லாம் பண்ணுங்கள், வீடியோஸ் எடுங்க எல்லாமே இது பண்ணியிருக்கேன், ஸோ என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் போய் எனக்கு ஒத்துழைக்கணும் சரியா, நான் உங்களுக்காக எவ்வளோ கண்டென்ட் கொடுத்துருக்கேன், இப்போ நீங்கள் என்னை புரிஞ்சுக்கணும், ஏன்னா நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக டெய்லியும் கண்டென்ட் கொடுப்பேன், பட் ஒர்க் பண்ணுறப்போ இல்லை, இந்த ஒர்க்குக்கெலாம் முடித்ததுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறப்போ அந்த மாதிரி டைமில், பட் இப்போ முடியாது அப்படின்னோடனே அவங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு போய்க்கிறாங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே மீடியாஸில் போடுறாங்க, மீடியாஸ் எல்லாருமே ஆதரவு தராங்க. இந்த மாதிரி ஜங்குக் பாஸை வந்து நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், அவர் எங்களுக்கு நிறையா கண்டென்ட் கொடுத்துருக்காரு, ஸோ அவரே இப்படி பேட்டி கொடுத்துருக்காரு, ஸோ அவர் சொல்கிறத நாங்கள் மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்னடா இது, ஒரு மீடியாவே இப்படி பின்னாடி போகுது, அவருக்கு ஒரு ஃபேன்ஸாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக பேசிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஜங்குக் அப்பாவும் இது வேறையா, இது எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து இது பண்ணுறாரு. இப்போ நம்ம டேக்கு வந்துட்டு ஜங்குக்கு வந்து நிறையா விஷயம் கற்றுத்தரான். நம்ம டேக்கு ரொம்ப பிடிச்சிக்குது, பரவாயில்ல இவன் நல்ல பாஸாக தான் இருக்கான், இவனுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது, நல்லா கற்றுத்தரானே, நல்லா சொல்லித்தரானே, மீட்டிங்லாம் இவ்வளோ சூப்பராக ஹேண்டில் பண்ணுறானே, செம்மையாக அட்டன் பண்ணுறானே, கிளைண்ட் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கெலாம் செம்மையாக ஆன்சர் பண்ணுறானே, பயங்கரமாக ஒர்க் பண்ணுறானே, இவன் ஏன் நம்ம மேலே லவ்வில் விழுந்தான்,
ஒன்றுமே புரியலை. பயங்கரமாக இருக்கான், பயங்கர ஃபிட்டாக இருக்கான், ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றான், ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறான், மிஸ்டர் பர்ஃபெக்ட். அந்தளவுக்கு வந்து பயங்கர ஜென்யூனாக இருக்கான், பயங்கரமாக இருக்கான், ஒரு பொண்ணை பார்க்க மாட்டான். இப்படி இருக்கிறவனுக்கு ஏன் நம்ம மேலே லவ் வந்துச்சு ஒன்றுமே புரிஞ்சு தொலைய மாட்டேங்குது. அப்படிங்கிற மாதிரி நம்ம டீயே அவனை மறந்து ஜங்குக்கு அப்படியே ரசித்து பார்த்துக்கிட்டு, அப்படியே ஜங்குக்கு அப்படியே ரசித்து அவன் பண்ணுற ஒவ்வொரு விஷயமே இவனே அவனை மறந்து மெய் மறந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஜங்குக்கும் என்ன டயாங் நான் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணிட்டேன் அப்படின்னோடனே நோட் பண்ணிட்டேன் பாஸ், நோட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் ப்ளீஸ் ஒன் டைம் அகெயின் சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவன் வந்து நோட்டீஸ் பண்ணிக்கிறான். நம்ம ஜங்குக்கும் சிரிச்சுட்டு எல்லாமே சொல்கிறான். அப்படியே வந்துட்டு இந்த சைடு பாட்டியும் தாத்தாவும் இப்போ வந்து அப்படியே ஃபிஷ் கடையில் இருக்காங்க. அந்த குழந்தை அங்கே எங்கேயும் ஓடிக்கிட்டு குட்டியாக க்யூட்டாக நல்லா சர்வ் பண்ணிக்கிட்டு அது வாட்டுக்குள்ள அலையுது. அந்த குழந்தைக்கு தான் இப்போ 4 இயர்ஸ் ஆயிடுச்சுல, அதனால் அதுக்கு நல்ல விவரம் தெரியும். ஸோ அதனால் பாட்டி தாத்தா சொல்கிற வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு அலையுது. இந்த சைடு கிம்மு, அதாவது டேயோட அம்மா அப்பா, அவங்க 2 பேரும் அப்படியே அவங்க கார்டனில் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட ஹார்வெஸ்டிங்கை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த எபிசோடை நான் இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன்.